வரிச்சியூர் மதுரை மாவட்டத்தில் சிவகங்கைக்கு செல்லும் சாலையில் அமைந்துள்ளது வரிச்சியூர் எனும் சிற்றூர். இவ்வூரிலிருந்து குன்னத்தூர் செல்லும் வழியில் உயர்ந்து நிற்கிறது உதயகிரி மலை. இது தமிழ் மரபின் 2200 ஆண்டுகால சுவடுகளை உள்ளடக்கி நிற்கும் ஓர் உயிர் அருங்காட்சியகம். இந்த உதயகிரி மலையில் 3 தமிழிக் கல்வெட்டுகள் காணப்படுகின்றன. 1908ஆம் ஆண்டில் இக்கல்வெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டன. கல்வெட்டு 1. வடக்கு நோக்கிய சிறிய குகை தளத்தின் பாறை முகப்பில் காணப்படுகிறது ஒரு கல்வெட்டு. இது கிமு 2ஆம் நூற்றாண்டை சார்ந்தது. பள்ளியி கொடுபி என்று தொடங்கும் இந்த வரி ஒருவர் ஒரு பள்ளியை அமைத்து அளித்த தகவலை சுட்டிக்காட்டுகிறது. ஆனால் அதன் இறுதிப் பகுதி சேதமடைந்ததால் கொடையளித்தவரின் பெயரை அறிய முடியவில்லை. கல்வெட்டு 2. கிழக்கை நோக்கிய பெரிய குகைத்தளத்தின் மேற்புற நீர்வடி விளிம்பில் சிதைந்த நிலையில் ஒரு கல்வெட்டு உள்ளது. இதுவும் கிமு 2ஆம் நூற்றாண்டை சார்ந்ததே. அடாரை ஈதா வைக ஓன் 100 கலனெல் என்று பொறிக்கப்பட்டுள்ள இந்த கல்வெட்டு ஒரு பள்ளிக்காக 100 கலம் நெல் வழங்கப்பட்ட தகவலை சொல்கிறது. கல்வெட்டு 3. குகைத்தளத்தின் கீழ்ப்புற நீர்வடி விளிம்பில் அமைந்துள்ளது ஒரு கல்வெட்டு. இதுவும் கிமு 2ஆம் நூற்றாண்டிற்குரியது. இளநதன் கரிய நல்முழ உகை என்று காணப்படும் இந்த வாசகம் துறவிகள் தங்குவதற்கு ஏற்ப இந்த குகைத்தளத்தை இளநதன் என்றவர் உருவாக்கினார் என சொல்கிறது. வரிச்சியூர் குன்னத்தூர் கல்வெட்டுகளில் காணப்படும் கலம், நெல், 100, முழவுகை போன்ற சொற்கள் மிக சிறப்பானவை. தமிழர் எண்ணியல், அளவியல் மற்றும் பொருளாதார மரபுகளை புரிந்து கொள்ள இவை அற்புதமான ஆதாரங்களாக உள்ளன. நெல் ஒரு கொடையாக வழங்கப்பட்டிருக்கும் செய்தி தமிழக கல்வெட்டுகளில் முதன்முறையாக இந்த கல்வெட்டில்தான் காணப்படுகிறது. ஒரு காலத்தில் இங்கு வாழ்ந்தவர்கள் துறவிகள், கொடையளித்தவர்கள், அவர்கள் வாழ்வு, அவர்களின் நெறிகள் ஆகியவற்றை சொல்லும் வரலாறு அது. உதயகிரீஸ்வரர் குடைவரை கோவில். தமிழிக் கல்வெட்டு குகை தளத்திற்கு வடக்கில் பாறையை வெட்டி உருவாக்கப்பட்ட சிறிய குடைவரை கோவில் ஒன்று உள்ளது. காலை சூரியன் உதிக்கும்போது அதன் ஒளி நேராக கருவறை மீது விழுவதால் இது உதயகிரீஸ்வரர் கோவில் என்று அழைக்கப்படுகிறது. ஓங்கிய கட்டடக்கலையோ அலங்கரிக்கப்பட்ட மண்டபங்களோ இல்லை. எளிய குடைவரை கட்டமைப்பு. ஒரு கருவறை, அதன் முன் சிறிய புறமண்டபம். தெற்கு சுவரில் அழகான விநாயகர் சிற்பம். வலம்புரி வடிவம், நேரான நிறைவு, கரண்ட மகுடம், அலங்காரங்கள். நுழைவாயிலின் இருபுற சுவர்களிலும் வாயிற்காவலர்கள் நேர்த்தியாக செதுக்கப்பட்டுள்ளனர். கருவறையின் மையத்தில் பாறையிலிருந்து வெட்டிய சதுர ஆவுடையாரின் மேல் லிங்கம் எழுப்பப்பட்டுள்ளது. அஷ்டகிரீஸ்வரர் குகை கோயில், குன்னத்தூர். தமிழிக் கல்வெட்டு குகைத்தளத்தின் தென்மேற்கில் மற்றொரு குடைவரை கோவில் அஷ்டகிரீஸ்வரர் கோவில். சூரியன் மறையும் வேளையில் அதன் ஒளிக்கதிர்கள் கருவறை உள்ளே விழுவதால் இந்த கோவிலுக்கு இந்த பெயர் வந்துள்ளது. ஒரு கருவறை மற்றும் அரை மண்டபத்துடன் கூடிய முகப்பு, எளிமை, அழகு, செம்மை இவற்றின் சங்கமம். இதிலும் பாறையை வெட்டி உருவாக்கப்பட்ட ஆவுடையாரும் லிங்கமும் காணப்படுகின்றன. இவ்விரு குடைவரை கோவில்களும் கிபி 8-9ஆம் நூற்றாண்டிற்குரியவை என கருதப்படுகின்றன. மலையின் மேற்புறத்தில் ஆரம்ப பாண்டியர் கால கோவில் ஒன்றின் பீடம் மட்டும் உள்ளது. இங்கே கண்டுபிடிக்கப்பட்ட 9-10ஆம் நூற்றாண்டு வட்டெழுத்து கல்வெட்டு இந்த தலம் குன்றத்தூர் குலக்கில் நாடு உள்ள ஒரு பிரம்மதேயம் என பதிவு செய்கிறது. வரிச்சியூர் குன்னத்தூரின் இந்த மலைத்தொடர் 2200 ஆண்டுகளாக தமிழர் நாகரிகம், எழுத்து, கலை, நம்பிக்கை இவை அனைத்தும் இணைந்து உருவாக்கிய ஒரு உயிரோட்டம் கொண்ட காலப்பெட்டகம். இங்குள்ள பாறைகள் மௌன மொழியில் தமிழின் தொன்மை கதைகளை பேசுகின்றன.